வேற இல்ல ஆனா இறங்கும் போது கொஞ்சம் யோசனையா கிடந்தது. அப்புறம் அன்னைக்குள்ள புள்ள அப்புறம் ஜாபி கட்ட இடத்த எப்படிடா இது இப்படி வைக்கணும். இந்த தண்ணி இந்த பக்கம் தண்ணி எப்படி உடுப்பு இந்த உடுப்பு ஸ்டைல் உடுப்பு இப்ப பார்க்க பார்க்க அப்படி இருக்குன்னா அந்த கனடால பிறந்து வளர்ந்து திடீர்வாங்க அப்படி இல்லை. ஆனா என்ன சொல்லுவா அப்போ கண்ணு மூஞ்சிய பார்க்கத்தான் பயமா கிடக்கு. நாங்கள் வலிக்கிட்டோம். எங்க போறோம்டா ஓட்டர்லோ கிச்சனர் என்ற ஒரு இடத்து தான் போகிறோம். ஸோ பாபிக்கு பிளான் இருக்கு. சிலிண்டர் எல்லாம் மிச்ச சாமான் எல்லாம் பேரும் இதெல்லாம் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களை உலங்க எங்கே போகிறோம்ண்டு. ஸோ பர்ஃபெக்டாக நல்ல டயர்டு என்ன கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடலாமல் போகுது. அதான் யோசிச்சு அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்டா நார்மலாக நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் போவேன். இன்றைக்கு என்னாலே இல்லாது 10 மணிக்கு நிற்க வேண்டிய இடத்துக்கு எத்தனை மணிக்கு வலிக்கிறேன். அது மிஸ்ஸஸ் ஆக்கா அங்க ஆள் அதுக்கான தூரம் இருக்கு. நான் 10 மணிக்கு சாப்பிடுவாண்டாச்சு. என்ன சொல்லுவாங்க நல்ல நித்திரம்ன்றதான் இல்லை சந்தோஷமா இருந்திருக்கும். அந்த சந்தோஷமானது சிரிப்பு வேற இது மைக்குங்க முடிச்சுப்படி அதுல வச்சுட்டு வந்து மகளங்கிட்ட உண்டு. இதுல வச்சு நான் பொக்கத்தோட வச்சு விழுந்து போச்சு திருப்பி கீழே விழுந்து பொக்கெட்டுக்கு தப்பி கொண்டு வந்திருக்கு. மெக்கு உள்ள சான்ஸ் இல்லை. இங்கால ஒரு ஆள் வந்துங்க நடந்தோட்டு இருக்கிற அங்கால போன் வந்து ஒர்க் அவுட் ரிசியூம்ட் ஒர்க் அவுட் போஸ்ட் சொல்லுது. கார்ல போறதே நடக்கிறதா கணக்கு எடுக்குதா. ஒடியப்புறம் நடக்கிறான், மத்தியானம் நடக்கிறான், இரவு நடக்கிறான். நடக்கிற ஒரு பெரிய 3 நேரம் சாப்பாடு மாதிரி நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ஹைவேல போயிட்டு இருக்கோம். முதல் ஸ்டாப் ரோக்கு போயிட்டு தான் நாங்கள் வளைக்கிறப்போம். பாபிக்கு போடுறதுக்கு சிலிண்டர் வேணும். ஸோ சிலிண்டர் வாங்குறதுக்கு கோம்படிப்போ வந்திருக்கிறோம். இந்த நல்ல காலம் வழியில் இறக்கா விட்டுட்டோம். ஆளை இறக்காத பெட் நல்லா இங்கே வேற எவ்வளோ காரெல்லாம் இருக்கும் வழியில் இறங்கினா கார் கொண்டு போயிடுவாங்க. இப்போ சமரண்டால வந்த உடனே பாபிக்கு சிலிண்டர் இந்த அதுலேயே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல ஒரு சிலிண்டர் உண்டு. லைக் போர்ட்டபிள் லைக் கொண்டு திரிகிறதுக்கு என் வீடுகளில் வச்சு பாபிக்கு போகிறதுக்கு ஒரு சூப்பர் சாமான் உண்டு. இப்படி இன்னொரு சாமான் உண்டு வேணும். என்ன சொல்லுவாப்போம் பாபிக்கு நீங்கள் போகிற டைமில் இந்த மெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கறிப்படாது, நல்ல வடிவாக குக் ஆகி வரும். நாங்கள் முதல்ல இதிலே பாவிச்சுனாங்க. நீங்கள் இதுதான் முதல் டைம் இப்படி வலிக்கிறீங்க என்ன? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபீல் கேஸ் சிலிண்டர் போய் வேண்டி கொண்டே வந்துட்டேன். ஆனா வேண்ட போன அளக்காடையில நான் சொல்லிப்பட்டு போறேன். கார் லொக்கில இல்லையானே இதுங்க கார் இருக்கேன். நான் வேண்டி போட்டு வந்து பார்த்தா எங்கட காருக்கு உள்ளுக்கு நின்று தானே உள்ளுக்கு ஆளு கிட்ட வந்து ஒரு தரையும் காண இல்லை. கொண்டு போயிருப்பாங்க. ஆள் அக்கிறது அடிச்சிடிச்சுட்டு வர உங்களுக்கு 100 கிலோமீட்டர் காட்டுது ஸ்டாப் ரோல இருந்து. நீங்கள் ஸ்டாப் ரோல இருக்கிறீங்கன்னா 100 கிலோமீட்டர். இதே பிரம்டன் அதில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைய கிலோமீட்டர் வரும். சுற்றி வேற காடு சரியா நடுவில் ஒரு ரோடு அதுல போகணும். அப்படி இருந்தா தான் நல்ல. இப்ப ஒரு இடம் காடு இல்லை, சுத்தி வர காடு நடுவில் ரோடு. எப்படி ஹைவே எடுக்க போறோம். இன்னும் 14 கிலோமீட்டர் போயிடும். அப்ப எப்படி இருக்கும் இந்த இடம்? சாப்பிட தேவையில்ல கண்டாடிய மனுஷன் பசிக்குது. ஆனா குடிக்காத கூட வேறு தொண்டைக்க போயிட என்ன சாப்பாடு காட்டு இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் தான் கிடக்கு. இந்த பாலத்தை தாண்டா அங்கால் பக்கம் போகலாம். நாங்கள் வந்துட்டோம். அங்கால ஒரு பாலம் கிடக்கு 3 கிலோமீட்டர்ல. நாளைக்குள்ள சிட்டிக்குள்ள தான் இந்த இடம் இருக்குது. ஸோ நீங்களும் நிறைய பேர் அந்த அவைக்கு இப்ப விருப்பம் தான் இங்க போகணும் பெறணும் போட்டு விடுங்க. படம் 2 கிலோ என்ன நீ விஜயமா நிக்கிற கண்ணாடி தட்டு சேட்டு உள்ளுக்க
உள்ளுக்கு ஒரு ஷர்ட் வெளியில ஒரு கண்ணாடி போட்டு வச்சுக்கலாம் கடிச்சு பார்த்து கட் கொடுக்குற அடிக்குது நித்திரையில அதனால கண்ணாடியை போட்டு மறைச்சு அந்த விஜய் போக்கரியில வர மாதிரி உள்ளுக்கு டி ஷர்ட் போட்டு வெளியில ஷர்ட். நான் முதல்ல இப்படித்தான் தெரியுறேன் நான் கேட்டு பாரு அம்மாவை ஓ கொழும்புக்கு எல்லாம் போற அப்படி இல்லை போடுறேன் ஷர்ட் டி ஷர்ட் உள்ள உங்க போட்டோல பாரு பேஸ்புக்ல கணக்கு முந்தி எடிட் பண்ணுவேன் ஏதோ கார் ஓடுது ரோட்ல போறோம். ஆனா இதுல இறங்கி நடந்து வர காட்சி கொண்டு போன இடத்துக்கு காட்சி கொண்டு இருக்கிறா என்ன செய்ய முடியும் நாங்க வந்த இடம் முதல்ல நல்ல பெயரெல்லாம் வந்துட்டோம் என்ன பக்கத்து வீட்டுக்கார இடங்கள் மாதிரி கிடக்குது ஒரு 2-3 பேர் நினைக்கிறேன் சம்பவம் கலட்டவன் அப்பாவை பத்தி வலிக்கிட்டு நிக்கிறோம் அம்மாவோட வலிக்கிட எதுக்கு பார்க்கணும் இவங்க வீடியோ கொண்டு வந்து கார் 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 ட்ரக்கு பார்க்க பண்றேன் ஃபேஸ் விட்டு அடிக்கணும் பார்த்து எவ்வளவு உண்டு கார் நிற்குது இல்லையா இருட்டா கிடக்குறாப்பா எனக்கு ஒரு மண்ணும் தெரியுது இல்லடாப்பா எனக்கு மண்ணும் தெரியுது எதுவும் தெரியுது ஒன்றும் இல்லை அதுக்கு உனக்கு தெரியுது அதுல பின்னுக்கு பின்னுக்கு பள்ளம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டோம் ஸோ 1 மணிக்கு தான் புக் பண்ணது ஸோ அது வர டைம் இருக்குது ஸோ பாபிக்கு பிளானை சக்ஸஸ் பண்ணுவோம் இப்போ நல்லா இருக்குது கொஞ்சம் அந்த எங்களோட சிட்டியில் இருந்து நாங்கள் சிட்டியில் தான் இதுவும் சிட்டிக்கான் இருக்கணும் இதுவும் கேம்பிரிட்ஜ் சிட்டிக்கெலாம் இருக்குது பட் ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குது ஃபுல்லாக மரங்கள் பச்சை பச்சை பசையிலண்டு அப்படி இங்கே பார்த்தீங்களே பச்சை இலைகளெல்லாம் பாரான் இவனை பார்த்தீங்களா எப்படி எப்படி ஒரு பக்கிக்கு எப்படி ஒரு ஷர்ட் போட்டு வந்து வச்சுக்கிறான் நல்ல துணியும் இல்லை இதையும் போட்டுன்னு சொல்லாப்போம் சம்பல் துறையிலே நான் இந்த தண்ணிக்கு சில நேரம் போக முடிவேன் தளாத்துக்கு தண்ணி சம்பல் துறையில பேக்கல் போகுது நான் போய் நீந்தி அதுக்குள்ள பயம் எப்படிங்க நேம் ஸோ இந்த நேம் கூகுளில் சர்ச் பண்ணால் வரும் நீங்கள் இங்கே வாரண்டா ஸோ இப்படி ஷூவும் கொண்டு போகணுமா ஏன்னாண்டா லைக் போட்டர் இதுக்கு தேவையா இருக்குமோன்ற கன்ஃபார்ம் 100% இல்லை பட் பணம் தானே இல்லை $10 தான் $10 செருப்பு இல்லாடி போகுதும் தெரியா எல்லாத்தையும் இன்றைக்கு எல்லாரும் செருப்பும் போகுதும் தெரியா இது போகாது பிட் இந்த பொருள் நினைக்கும் என்ன எங்க வந்து நிக்கிறீங்க தெரியாது கடவுள் ரோடு உண்மைதான் இப்ப நாங்கள் போறோம் அங்க என்ன செய்ய போறோம் இதுக்கு நீந்த போறோம் நீந்தி குளிக்க போறோம் அன்னைக்குள்ள புள்ள போறோம் ஜாபி கட்ட இடத்த எப்படி இடம் 2 பக்கம் காடு நடுவுல ரோடு இதுதான் கேட்டேன் இது ரோட் இல்லையே பாலமே எப்படி இருக்கு எப்படியும் இயற்கையான இடங்கள் கனடால இருக்குது லைக் வீடியோல கனடால 90% இடம் காடு காடு விதமான இடத்துல மனுஷரே கால் வச்சுக்கிட இது வரைக்கும் ஆனா சூப்பர் இடம் உண்மையிலே சட்டப்படி இடம் எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ இங்க ரெடி ஆயிட்டுது ஸோ இந்த இடத்துல அந்த ஹைடு போல எங்களை கூட்டி கொண்டு போறாள் எப்படி காடு இதுகளுக்கு ஒரு வீடு கட்டி போட்டு இருக்கலாம் என்ன பேசாம அப்படி நீந்தலாம் நீங்க எல்லாருக்குள்ள பார்த்து போகுது தண்ணி கொண்டு குடிக்கட்டாம் ஏன்னா 7 அடி நீளமா விழுந்து குளிக்கிறனாவும் குளிக்கட்டாம் ஆனா நல்ல வெயில் 2 hours டைம் எனக்கு போன பார்க்க தான் பயமாக்கூடாது மென்ட போன் என்ன கதை நல்லா இருக்கும் இது எப்படி வைக்கணும் இந்த தண்ணி இந்த பக்கம் தண்ணி இந்த வளவு இருக்கட்டும் கணக்கு இறுக்கி அடிக்க கூடாது இது பாருங்க என்னடா பழகி கொண்டிருக்கிறேன் வீடியோக்கு கதை பாட்டு வர வணக்கம் இப்ப வந்துட்டோம் ஸோ நீங்களும் இப்படி விருப்பம் இங்க வரணுமாண்டா ஸோ நம்பர் எல்லாம் போறோம் உண்மையிலே நல்லா இருக்கு நல்ல வெதர் என்ன காற்று தான் பிரச்சனையா இருக்குது வேற இல்ல ஆனா இறங்கும் போது கொஞ்சம் யோசனையா கிடந்தது நாங்கள் தண்ணிகள் மிதக்கின்றோம் அங்கால பேருக்கு செம்ம ஒரு வீடு ஒன்று இருக்கு இப்படி ஒரு வீட்டுலாம் பால வேணும் பாலா என்ன பேர் இந்த வீட்டை பேர் திரும்பி பேர் இப்படி செய்தா திரும்பும் அந்த இந்த பக்கம் மேல திரும்பணும் ஸோ இந்த சைடு எடுத்து இதை இப்படி செய்யணும் இந்த பார்த்து எப்படி திரும்ப அந்த சைடு செய்யணும் நீங்க திரும்புறதுக்கு எதிர்பக்கமா செய்ய வேணும்
இந்த பார்த்தீங்க எப்படி திரும்பி இருக்குன்னு. எப்படி ஒரு வீட்டில் உங்களுக்கு இருந்தால் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதை விடத்தில் ஒரு லேக் கொண்டு போனதப்பா இங்கே அதை தாண்டி கனதூரம் வந்துட்டோம். அபி கேட்டவன் 2 பக்கம் மரம் நடுவில் ரோட்டண்டு. இப்போ பார்த்தா 2 பக்கம் மரம் நடுவில் தண்ணி. அபி என்னண்டா நீ கேட்ட நீ இல்லை 2 பக்கம் மரம் நடுவில் ரோட்டண்டு 2 பக்கம் மரம் நடுவில் தண்ணி எப்படி எப்படிடா 2 பக்கம் மரம் நடுவில் தண்ணி வேற கட்டுவோமே. ஸோ இங்கே வரண்டா கட்டாயம் வாங்க. சம்பளா சஃபோட தான் நல்லா இருக்கு. தண்ணி எல்லாம் சும குளிர். இந்த உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல மரம் அந்த சூரியனில் குளித்து கொண்டிருக்கிறோம். பார்க்க கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும். ஆனால் உண்மையாக நல்லா தான் இருக்குது. இப்படியும் இங்கே வாழ்க்கை இருக்குன்றது நான் போயிருக்கேன் இப்படி எல்லாம். ஆனால் அபி ஃபர்ஸ்ட் டைம் இவரில் இல்லை முதல் நீங்கள் வந்தீங்களா முதல் அவங்களும் முதல் வர இல்லையா. ஆனால் உண்மையிலேயே செம வேறு லெவல். நான் எதிர்பார்த்ததை விட தரமாக இருக்குது. வரைக்கும் இவ்வளவு எதிர்பார்ப்போட வேற இல்லை தெரியுமா. என்னடா செய்யற அபி நீ என்ன செய்யற இங்கே வேறுங்க படுற பாட என்ன பாடு வர்றான் உன என்ன தண்ணி நீ அடிக்கிறான். நல்ல எக்ஸசைஸ் போல. எத்தனை கலோரி குறைஞ்சிருக்கும்? ஒரு 50 கலோரி 50ல கூட குறைஞ்சிருக்கும். பிசாரா உனக்கு புது ஹை கலோரி குறையிற ஒர்க் ஆம்சத்தும் ஒர்க் பண்ணு. ஒரு அடிக்கிறாள் எனக்கு நல்ல செம்ம நெத்திரி கொண்டு கொள்ளலாமடா. தலையில ஊத்தாடா தண்ணி ஊத்த தண்ணியடா. அப்படி கணக்கு இடங்கள் இருக்கு. பட் இந்த இடம் கொஞ்சம் நல்ல ஒர்க் மாதிரி தெரியுது. என்ன ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா $40 $20 இருக்குதான் 40. ஸோ முடிஞ்சது 2 hours. செம்ம ஃபன்னாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் உண்டு. வாங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இப்படி சம்மர் டைம் இந்த சம்மரை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த லேக் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளான் பாபிக்கு போட்டு சாப்பிடணும். செம்ம பசிக்குது. கை ரெண்டும் நோக போகுதுன்னு ஃபீல் ஆகுது. அப்படி இங்கே வாங்க. ஸோ அம்மாவுக்கு என்ன பண்ணுவா நினைக்கிறேன். நானும் வந்து பண்ணி யோசிப்பேன் என்ன வந்திருக்கலாம் அப்படின்னு. ஹலோ வெயிலுக்கு தரமாக்குறா. எங்க விളിക്കുമ്പോ 2 மணித்தியாலமா தண்ணி கிடந்து ஊறிட்டு செம டயர்டு. ஸோ வீட்டை போய் நான் நல்ல நித்திர கொள்ளலாம் பார்த்தேனாண்டா. 2 மணித்தியாலம் பெடல் ஒண்ணு எத்தனை கலர் குறை 430 கலர் குறாய் மட்டும் போட்டு கூட நான் குறைஞ்சிருக்குமோன்னு தெரியாது. ஆனா உனக்கு குறையாது. நீ படுத்து போய் தட்டி கொண்டு நான் நித்திர கொள்ள வேணுமாடா. நித்திர கொண்டா கலோரி நித்திர கொள்ள கலோரி குறையும் தெரியுமா. ஸோ இப்போ அதை விடுங்க. இப்போ எங்கடா இது முடிஞ்சது. ஸோ நீங்கள் மெட்ரஸை பார்த்து வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, சம்மர் என்ஜாய் பண்ணுங்க.